1 மந்த் சார்ட்டா இருந்தாலும், 1 மினிட் சார்ட்டா இருந்தாலும், அது எந்த இன்ஸ்ட்ருமென்ட்டா இருந்தாலும், எல்லா சார்ட்லயும் ஒரு லூப் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல பிஒஎஃப் கான்செப்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாம்னு இருக்கேன். சப்போஸ் அது என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் குடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்றது வந்து ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ட்ராப் செட்டப் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க கன்டின்யூ பண்ணலாம். நோ வொரிஸ். ஸோ, இப்ப நான் வந்து நிஃப்டி 1 மந்த் சார்ட்ல இருக்கேன். ஸோ 1 மந்த் சார்ட்ல போயிட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண போறோமா? இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோமா? அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்ல. ஸோ 1 மந்த் சார்ட்டா இருந்தாலும், 1 மினிட் சார்ட்டா இருந்தாலும், இங்க நடக்கிறது வந்து ஒரே மாரி விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறது தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷன். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து விசிபிள் ரிவர்சல் ஜோன் வந்து லோ மட்டும் எங்க ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கெல்லாம் விசிபிள் ரிவர்சல் ஜோன் இருக்கோ அந்த லோ மட்டும் இண்டிகேட் பண்ற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2017ல இருந்து இருக்கு. சின்ஸ் இது மந்த்லி சார்ட் அப்படின்றதுனால. ஸோ இதோட லோ வந்து இதுதானே, கரெக்ட்? அதுக்கு அடுத்த ஒரு லோ இங்க இருக்கு. நான் இங்க மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் சொல்றேன் இது என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு லோ இங்க இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லோ இங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் லோ ஃபார்ம் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த எந்த ஜோன் எல்லாம் வந்து விசிபிள் ரிவர்சல் ஜோனை ப்ரைஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி அகெயின் இமீடியட்டா ரிவர்சல் ஆகுதோ, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ் இருக்கும். ரைட். ஸோ இதைத்தான் நம்ம வந்து விசிபிள் ரிவர்சல் ஜோன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் செட்டப்ல வந்து பார்த்துருப்போம். இது ஏன் அப்படின்றதையும் நம்ம பார்த்துப்போம். இந்த 2020 நடந்தது வந்து கோவிடோட மூவ். ஸோ கோவிட் ஃபால் இது ஆக்சுவலா ஜான்ல இருந்து ஆரம்பிச்சு மார்ச் வரைக்கும் இந்த ஃபால் இருந்துச்சு. லைக் 12,500ல இருந்து ஆரம்பிச்சு 7,500 கீழே வரைக்கும் வந்துச்சு தெரியுங்களா, அந்த ஃபால். ஸோ இது ஆக்சுவலா என்ன நடக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஃபெயிலியர், ரைட்? ஸோ இந்த லோ வந்து பிரீச் பண்ணிருக்கு, இமீடியட்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த லோ வந்து பிரேக் ஆச்சு, என்ன நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோ பிரேக் ஆச்சு, பட் இமீடியட்டா ரிவர்சல் நடக்கல பாருங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஜோனே நமக்கு கிடையாது. சரி, இங்க ஒரு ஜோன் இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோன்ல வந்து இன்னும் ப்ரைஸே வரல, இங்க இன்னும் வரல. ஸோ மந்த்லி அப்படிங்கும்போது மந்த்லி கேண்டில்ஸ் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்து டெய்லியும் எல்லாம் இது நடக்காது இல்லையா? ஸோ எங்கெங்க நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீக்லி கேண்டில்ல போய் பார்ப்போம். ரைட். இப்போ நம்ம வீக்லி கேண்டில்ஸோட சார்ட்ல இருக்கோம். ஸோ இதுலயும் நான் மார்க் பண்ண போறேன். ஓகே. ஸோ இப்போ இது ஒரு லோங்களா, அண்ட் இதுக்கு கீழே இருக்கிற லோ, இங்க இருந்து ஆரம்பிப்போமா, இது லோ. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் லோ இருக்கு, இங்கெல்லாம் ப்ரைஸ் வராதனால இதெல்லாம் மார்க் பண்ண விட்டுருக்கேன். ஓகே. ஸோ நோ வரி. அதுக்கப்புறம் எங்க ஒரு லோ இருக்கு, இங்க ஒரு லோ இருக்கு. சாரி, எக்ஸாக்டா மார்க் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த லோ. அதுக்கு அடுத்த லோ இது. நெக்ஸ்ட் இங்க. அதுக்கு அடுத்தது இங்க. ரைட். இதெல்லாம் லோ. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. எப்பெல்லாம் பிரைஸ் வந்து இமீடியட்டா ரிவர்சல் ஆகுதோ, இந்த ஏரியால ரிவர்சலா, நான் வந்து எந்த இடத்துக்கு ரிவர்சல் ஆகுது உங்களுக்கு அப்படியே ஆரோ மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஜோனை பிரேக் பண்ணி பிரைஸ் கீழே வந்துச்சு, இமீடியட்டா ரிவர்சல் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தது, இமீடியட்டா ரிவர்சல். ஸோ எதுவெல்லாம் இமீடியட்டா ரிவர்சல் ஆகுதோ அதுவெல்லாம் தான் பிஓஎஃப். சரி, இங்க ஒரு ஜோன் இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோன் கிட்ட பிரைஸ் வரவே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ பிஓஎஃப், ரைட்? அதே மாதிரி இந்த ஜோன்ல பிரேக் ஆச்சு, இமீடியட் ரிவர்சல், ரைட்? இங்க ஒரு ஜோன் இருக்கு, என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துக்கு பிரைஸ் இன்னும் வரல. இங்க ஒரு ஜோன் இருக்கு, பிரேக் ஆச்சு, இமீடியட்லி ரிவர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ பிரேக் அவுட் ஃபெயிலியர். ஸோ மந்த்லியில பார்த்து தானே வீக்லி இருக்கா? இப்போ நீங்க வந்து இதுக்கு ட்ரெண்ட் என்ன, இது என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, அது என்ன, இது என்ன, மார்க்கெட்ல என்ன நடக்குது, யூஎஸ்ல எலெக்ஷன் நடக்குதா, இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குதா, யார் வந்திருக்கா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நடந்துச்சுன்னா நீங்க போய் இது பார்க்க போறீங்க. சரி, இந்த இடத்துக்கெல்லாம் வரவே இல்லை, என்ன பண்றதுன்னா, வரல, வந்தா அதுக்கப்புறம் பார்க்கலாம். வந்து இது மாதிரி இமீடியட்டா ரிவர்சல் நடந்துச்சுன்னா பார்க்கலாம். இதை வந்து பிஒஎஃப்னு கேட்டீங்கன்னா இல்லை, சும்மா டச் பண்ணிட்டு போறது, டச் பண்ணாமையே போறது, இதெல்லாம் வந்து நீங்க கன்சிடரே பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல், இன்னும் ஜோன் வந்து எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நடந்தது மட்டும் பேசுவோம்.
ஸோ இங்கே நடந்து எங்கே ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துக்கு இமீடியட்டாக ரிவர்சல் ஆச்சா? ரிவர்சல் ஆச்சு. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபெயிலியர்? நடந்து ரிவர்சல் ஆனோடனே அட்லீஸ்ட் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கூட போகல அப்படின்னா அதை நம்ம ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இது வந்து லாங் ட்ரேடா? நம்ம வந்து இங்கே லாங் ட்ரேட் எடுப்போம். ஸோ எடுத்தோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? இந்த லோ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், ரைட்? எவ்வளோ பாயிண்ட் வருது? 767 பாயிண்ட்ஸ். வீக்லியில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி பெரிய பாயிண்ட்ஸ் தான் வரும். சரி, இப்போ 1:2 அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கணும்? இதுதான் நம்ம மேக்ஸிமம் போன ஹை, கரெக்ட்? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1721 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ விச் இஸ் மோர் தென் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான். ஸோ இது நம்ம வந்து ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, கரெக்ட்? சரி, அடுத்து இங்கே ஒன்று நடந்துச்சு, அடுத்து இது ஒன்று நடந்திருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து கால்குலேட்டே பண்ண தேவையில்லை, டெஃபினட்டாக 1:2 அதுக்கு மேலேயும் தான் போயிருக்கும். ஸோ இந்த லோவில் இங்கே வச்சு பாருங்க, நான் வச்சு பார்க்குறேன் எவ்வளோக்கு பாயிண்ட்ஸ் வருது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லோ இது ஸ்டாப் லாஸ், இந்த லோ தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், இங்கே தான் என்ட்ரி. இது இவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க, எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லலை நான். ஸோ நான் 1:2 போயிருக்கான்னு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 1:2 அஃப்கோர்ஸ் எஸ், ஈஸியாக போயிடுச்சு. 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து இங்கே ரிவர்ஸ் வரைக்கும் 1, 2, 3, 3, 4th வீக்கில் 1 monthல வந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். ஸோ கிளியராக எந்த பெருசாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ண தேவையில்லை, பெரிய மைண்டை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஸோ அப்படி இருந்தாலும் இது 1:2 இட்ஸ் அ வின்னிங் ட்ரேட். அதுக்கப்புறம் எங்கே நடந்துச்சு? இங்கே நடந்துச்சு. ஸோ இதை நான் வந்து மார்க் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்க? தேவையில்லைல்ல, இது மோர் தென் 1:2 தானே. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வரும்? இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா இதுதான் நம்மளோட. ஸோ இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சோம்னா எவ்வளோ வருது ஸ்டாப் லாஸ்? ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ 1:2 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 800 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ இந்த ஹையை நமக்கு டார்கெட்டாக வச்சா கூட 1000 பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4 மந்த்ஸில் வந்து 4 வீக்ஸில் வந்து ரீச் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையல் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் கம்மிங் டு ஹியர், இப்போ நடந்துட்டு இருக்கிறது, நான் வந்து இந்த வீடியோவை December 12th, 2024 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஜோனில் ரிவர்சல் ஆயிருக்கு. அதே ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இங்கே வைப்போமா? 626 பாயிண்ட்ஸ். ஸோ வேர் இஸ் 1:2? இந்த அளவுக்கு போச்சுன்னா 1:2, ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு போச்சுன்னா 1:2, கரெக்ட்? எவ்வளோ? 1253 பாயிண்ட்ஸ். அதுக்கு எங்கே போகணும் ப்ரைஸ்? இந்த ஏரியாவுக்கு போகணும். அதாவது 25,186க்கு போச்சு அப்படின்னா 1:2 ரீச் ஆயிரும். ஸோ இப்போ ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 24,548ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 600 பாயிண்ட் மேலே மூவ் ஆச்சுன்னா 1:2 ரீச் ஆயிரும். ஸோ மோர் லைக்லி ஐ எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் டு கோ. சரி, இது வந்து இப்படி சொன்னால் வந்து ப்ரெடிக்ஷன் ஆயிரும். ஸோ நான் ப்ரெடிக்ஷனுக்காக சொல்ல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது போகணும். பிகாஸ் எங்கெல்லாம் நடந்துச்சோ அங்கெல்லாம் இது கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் நடந்திருக்கு. மோர் லைக்லி திஸ் வில் கோ. சரி, இது வீக்லியில் முடிஞ்சுங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? 1 day சார்ட்டுக்கு போகலாம். 1 day சார்ட்டில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லோ எங்கே இருக்குங்களா? இது ஒரு லோ, இது பிஒய்எஃப் ஆகலை. இங்கே ஒரு லோ இருந்திருக்கு. திஸ் வாஸ் அன் இம்மிடியட் ரிவர்சல். இது ஆக்சுவலாக 1:2 போயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா மிக நிச்சயமாக போயிருக்காது. ஏன்னா 150 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் போனால் தான் 1:2. ரொம்ப நெருக்கி பார்த்தா போன மாதிரி இருக்கு, பட் போகல. எக்ஸாக்டா 1:2 போகல. ஸோ இது வந்து நான் ஃபெயிலியர் ட்ரேட்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸ்டில் ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் ரீச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அதை நான் வந்து ஃபெயிலியர் ட்ரேட்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். எல்லாமே பாசிட்டிவ்னே சொல்லிட்டு போகக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் லுக் ஃபார் ஃபெயிலியர்ஸ். சக்ஸஸ் வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ஸோ இது ஒரு பிஒஎஃபா? ஸோ இது பிஒஎஃப்னா நீங்கள் எங்கே லாங் எடுத்திருப்பீங்க? இமீடியட்டாக ரிவர்ஸில் இருக்கு. இங்கே லாங் எடுப்பீங்களா? இங்கே லாங் எடுக்கும்போது திஸ் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். இந்த லோ கீழே ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட்? 114 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரு 250 பாயிண்ட் வந்துச்சுனாவே உங்களுக்கு 1:2 வந்துடும் ஆல்மோஸ்ட், கரெக்ட்? ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் நிறைய மேலே போயிருக்கு. ஸோ அகைன் நான் 1:2 வச்சுக்கிறேன். திஸ் இஸ் சக்ஸஸ் ட்ரேட், கரெக்ட்? திஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். அடுத்து எங்கே ஒரு பிஒய்எஃப் நடந்திருக்கலாம்? இங்கே இந்த ஜோனுக்கே வரல. ஸோ இது நடக்கல. ஸோ அதை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன்.
ஸோ அடுத்து எங்க இருக்கு, இதே ஜோன் தான், இதே ஜோன் வச்சிருப்போம். ஏன்னா பிரைஸ் இந்த இடத்துக்கு பிஓஎஃப் நடக்கல, அடுத்து நடந்த பிஓஎஃப் இங்க இருக்கு. ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜூன் 4th அன்னைக்கு இவ்வளோ பெரிய கேண்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட், இந்தியாவோட எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ அதனால அந்த அன்னைக்கே வந்து பெரிய ஃபெயிலியர் ஆகிட்டு ப்ரைஸ் அகைன் உள்ள வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்மளோட பிஓஎஃப் ஜோன்ல இருந்து அந்த லோ வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் ரிவர்சல் ஆயிருக்கு. இதுல வந்து ஸ்டாப் லாஸ் பெருசா தான் இருக்கு, பட் ஸ்டில் 1:2 அப்படியான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், மோர் தென் 1:2 போயிருக்கும். ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா 1:3 போயிடுச்சு. ரைட், திஸ் இஸ் அ வின்னிங் ட்ரேட். அடுத்து இங்க இந்த ஒரு லோவா, இங்க அஃப்கோர்ஸ் எஸ், இது எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு, இங்க எடுத்தீங்க அப்படின்னா 83 பாயிண்ட்ஸ். ஒரு இந்த இடத்துக்கு எடுத்துருக்க முடியாது, ஏன்னா ப்ரைஸ் வரல. இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுட்டு ஐ மீன் 150 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா 300 பாயிண்ட்ஸ் போகும்போது மோர் தென் 1:2 இங்கே ரீச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். அடுத்து வேற எங்க நடந்துச்சு, இந்த ஜோன் முடிஞ்சிச்சிங்களா, இங்க ட்ரேட் நடந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம ஜோன் எங்க மார்க் பண்ணியிருப்போம், இந்த லோ மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்து ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ பிரேக் அவுட் ஆச்சு, ப்ரைஸ் கேம் டவுன், ரிவர்ஸ், அகைன் ப்ரைஸ் உள்ளே போய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இங்க இதை ட்ரேட் பண்ணுவோமா? ஸோ இது லாங் ட்ரேடா, இங்க ஒரு லாங், அண்ட் த ப்ரைஸ் இப்படி வச்சுக்கலாம். எவ்வளோ பாயிண்ட், 150 பாயிண்ட்ஸ், அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ். ஸோ 1:2 எவ்வளோ நல்லா போச்சு பாருங்க. அகைன் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே 1:2 போயிடுச்சு. சரி, அதுக்கு மேலே போனதெல்லாம் நான் பேசல. ஓகே, போயிருக்கு 1:5 போயிருக்கு, 1:10 போயிருக்கு அப்படின்லாம் நான் பேசல. 1:2 போச்சான்னு தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே போறது, அதுக்கு மேலே நம்ம ட்ரையல் பண்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இங்க திஸ் இஸ் பிஓஎஃப், கரெக்ட். ஸோ நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இது ஒரு லோவில் இந்த இடத்துக்கு வந்து ரிவர்ஸில் இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருப்போமா, இது ஒரு பிஓஎஃப், பிரேக் அவுட் ஃபெயிலியர். ஸோ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எவ்வளோ வருது, ஆல்மோஸ்ட் ஒரு 75 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ போச்சுன்னா 1:2, 150 பாயிண்ட்ஸ் போச்சுன்னா 1:2. இது எவ்வளோ போயிருக்கா, நெக்ஸ்ட் டேவே 270 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ரைட், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வின்னிங் ட்ரேட். அகைன் கம் அட் திஸ் பாயிண்ட். சரி, இந்த இடத்துக்கு வரும்பொழுது பிரைஸ் மேல இருந்து கீழே ஃபால் ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா. ஸோ இது கூட ட்ரெண்ட் மேல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க பிரைஸ் மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கு, இதுல 1:2 கிடைக்கணும்ல. ஏன்னா நம்ம லாங் ட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ட்ரெண்டே டவுனா இருக்கும்போது 1:2 கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் சி. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு பிஓஎஃப் ஐ மீன் இந்த இடத்துக்கு ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் ஒரு இமீடியட் ரிவர்சல் இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் an immediate reversal we may look for a long. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்குன்னா இது எவ்வளோ போயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே இருந்திருக்கணும், இங்கே இருந்திருக்கணும். ஸோ இஸ் இட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்? நோ, திஸ் இஸ் அ ஃபெயிலியர் ட்ரேட். அஃப்கோர்ஸ் இஸ் அ ஃபெயிலியர் ட்ரேட். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் அப்படின்னா 1:2க்கு ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு ப்ரைஸ் மேலே மூவாயிருக்கணும். இங்கிருந்து ப்ரைஸ் இது வரைக்கும் மேலே மூவாயிருந்தா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்னு சொல்லிக்கலாம். பட் அப்படி நடக்கலையே. ஸோ திஸ் இஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். ஸோ அடுத்து எங்கே நடந்துச்சுன்னு பாருங்க, இந்த லோ, இந்த லோவில் எந்த ஜோனுமே ஐ மீன் எந்த ட்ரேடுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ திஸ் இஸ் நாட் அ ட்ரேட். ஸோ இந்த மொத்த ஏரியாவில் இந்த டவுன் ட்ரெண்டாக ஃபார்ம் திரும்பும்போது கூட வில் கெட் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். இந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் 1:1.5 கிடைச்சது. பட் ஸ்டில் வி ஆர் கன்சிடரிங் ஆஸ் அ ஃபெயிலியர் ட்ரேட். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கீழே இருக்கிற டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ 30 மினிட்ஸில் இங்கேருந்து ஆரம்பிப்போமா, ஒரு ரேண்டமாக இப்போதைக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், வேணா பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ இந்த ஜோனுக்கு இன்னும் வரல, இந்த ஜோனுக்கு இன்னும் வரல. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு ஜோன் இருந்திருக்கு, அந்த இடத்துக்கு ரிவர்ஸில் இருக்கு பாருங்க. ஸோ திஸ் வாஸ் an immediate reversal, கரெக்ட். ஸோ இந்த இடத்துக்கு we got a long and this is a stop loss. 1:2 போயிருக்கா அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். 1:2 போயிருக்கா, போயிருக்கு, அதிகமாகவே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜோன் இருக்கு, இந்த ஜோன் ப்ரைஸ் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் வரல. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஜோன் இருக்கு, இந்த ஜோன் கீழே ப்ரைஸ் வந்திருக்கு. பட் டு யூ கன்சிடர் திஸ் அன் இமீடியட் ரிவர்சல்? இல்லை. இமீடியட் ரிவர்சல் அப்படின்னா இப்படி நடக்கணும்ல, ப்ரைஸ் பிரீச் ஆயிடுச்சு, 1 or 2 கேண்டிலுக்குள்ள ப்ரைஸ் உள்ள வந்துடணும். ரைட், இதுல ஆல்மோஸ்ட் அதே கேண்டில் உள்ள வந்துருச்சு. பட் இது பாருங்களேன், பிரேக் ஆச்சு, அங்கேயே பொறுமையா 1 2 3 4 5 கேண்டிலுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா டு யூ கன்சிடர் திஸ் பிரேக் அவுட் ஃபெயிலியர்? நோ. ஸோ திஸ் இஸ் நாட் அ பிரேக் அவுட் ஃபெயிலியர். ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டேன். இப்போ இன்னொரு ஜோன் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு ஜோன் இருக்கா, ப்ரைஸ் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா என்ன வரல. சரி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். இங்கே வரல, இங்கே வரல. இந்த இடத்துக்கு இங்கே ஒரு பிஓஎஃப் நடந்திருக்கு.
ரைட்? ஸோ இமீடியட்டாக ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இஸ் 1:2 கண்டிப்பாக 1:2 கண்டிப்பாக வந்திருக்கும். ரைட்? பிகாஸ் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் இன் பஃபர் கூட வச்சாலும் ஸோ இட் கிவ்ஸ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ரைட்? ஸோ 1:2 தான். ஃபர்ஸ்ட் நம்ம 1:2 கரெக்டாக பண்ணுறோமான்னு பார்ப்போம். 1:2 சிஸ்டம் கொடுக்குதான்னு பார்ப்போம். ரைட்? ஸோ டே கன்சிடர் திஸ் பிஓஎஃப். இது ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படின்ற காரணத்துக்காகவே இது பிஓஎஃப்னு நான் சொல்ல மாட்டேன். ரைட்? நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இது இந்த இடத்துக்கு ஒரு பிஓஎஃப் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, அதே கதை தான் இங்கேயும். ஸோ வந்துருச்சு, திஸ் இஸ் நாட் இமீடியட் ரிவர்சல். மேபி இந்த கேண்டில்லையோ ப்ரைஸ் உள்ள போயிருந்தேன், இமீடியட் ரிவர்சலாக கன்சிடர் பண்ணியிருப்பேன். ப்ரைஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, பட் இதை நான் வந்து பிஓஎஃப் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் நடந்ததுன்னா இங்கே உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துக்கு திஸ் வாஸ் அன் இமீடியட் ரிவர்சல். ப்ரைஸ் பிரீச் ஆயிடுச்சு, அப்போ அடுத்த கேண்டிலே மேலே போயிடுச்சு. ஸோ டு யூ கன்சிடர் திஸ் 1:2? அஃப்கோர்ஸ் எஸ், திஸ் 1:2. ஸோ இதே தான் உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இன்னும் அது குறைஞ்ச டைம் ஃப்ரேமான 1 மினிட் போய் செக் பண்ணி பார்ப்போமா? சரி, ஒரு 1 மினிட் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதில் எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? இது நம்ம லாங் ட்ரேட் பிளான். இது பிஓஎஃப் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கரெக்ட்? ஸோ வேர் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ்? இந்த இடத்துக்கு உங்களுக்கு பிஓஎஃப் கிடைச்சதுனால சொல்கிறேன். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். பிகாஸ் 1 மினிட்ல இருக்கும். ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்து 1 மினிட்ல அவ்வளோதான் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படின்னா 8 பாயிண்ட் கிடைச்சாவே வந்து 1:2. ஸோ இது 1:2 போயிருக்கு. திஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு பிஓஎஃப் ஒரு ஜோன் நடந்திருக்கு. அடுத்து இமீடியட்லி ரிவர்ஸ்ட். கரெக்ட்? ஸோ நம்ம லாங் ட்ரேட் எங்கே எடுக்கலாம்? இந்த இடத்துக்கு வரும்போது எடுக்கலாமா? வேர் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ்? இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து 7 பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் போகணும்? 14 பாயிண்ட் போச்சுன்னா 1:2. கரெக்ட்? ஸோ 1:2 ஆல்மோஸ்ட் ரீச்ட். ஸோ அடுத்து இங்கே ஒரு ஜோன். இது பிஓஎஃப்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பிஓஎஃப் தான். ஸோ இஸ் இட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்? நோ, வாய்ப்பு கம்மி. பிகாஸ் ஒரு 3-4 பாயிண்ட் இருக்கு ஸ்டாப் லாஸ். அடுத்த பாயிண்ட்ல 1:2 நான் சொல்லிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். 2 பாயிண்ட் தானே ஸ்டாப் லாஸ், 3 பாயிண்ட் தானே ஸ்டாப் லாஸ், இப்படியும் இருக்கும். இதெல்லாம் நீங்க எடுக்கலாமா அப்படின்னா அது எடுக்க முடியாதுல்ல. இந்த லைவ் மார்க்கெட்ல 1 மினிட்ல 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு 5 பாயிண்ட் பிடிக்கிறதுலாம் நீங்க எவ்வளவு ட்ரேட் கவுண்ட் எடுப்பீங்க? ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கவும் வேணாம். பட் இந்த மாதிரி ட்ரேட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மேலே போறதுக்கு ப்ரைஸ் ஸ்பேஸும் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள 1:2 ட்ரை பண்ணுங்க. மேபி யூ கேன் அச்சீவ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இங்க ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்லயும் ஒரு 7 ரூபா 8 ரூபா அந்த அளவுக்கு ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா ஸ்கேல்பிங்கோட ட்ரேட் தான். அப்போ நீங்க லாட் சைஸ் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ கேன் கெட் லாட் ஆஃப் ஸ்கேல்பிங்ஸ். இதுக்கு உங்களுக்கு வந்து என்னன்னா பெருசா அனாலிசிஸ் பண்ணவே தேவையில்லை. எனி ஒன் கேன் ட்ரேட். கரெக்ட்? ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். சி லுக் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இது இந்த இடத்துக்கு ஒரு ஜோன் வந்திருக்கு, இமீடியட்டா ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்? இங்கே இது 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா? 10 பாயிண்ட் போச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் ரீச்ட். ஸோ ஆக்சுவலாக டார்கெட் நம்ம எந்த இடத்துக்கு வரைக்கும் வச்சிருப்போம்? இது வரைக்கும் வச்சிருப்போம் 21 பாயிண்ட். ஸோ 1:4. கரெக்ட்? ஸோ இது இந்த இடத்துக்கு ஒரு ஜோன் பாருங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துச்சு, ரிவர்சல் ஆச்சு. இது சக்ஸஸ்ஃபுல்லான்னு கேட்டேன், டெஃபினட்டா இது ஃபெயிலியர் தான். இது ஒரு ஃபெயிலியர், இது சக்ஸஸ். இங்க திஸ் இஸ் ஃபெயிலியர் அண்ட் திஸ் இஸ் சக்ஸஸ். சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் பாருங்க. சக்ஸஸ் ஆகிற ட்ரேட் எல்லாமே மோஸ்ட்லி மோர் தென் 1:2 போயிட்டு இருக்கு. ஃபெயிலியர் ஆகிறது எடுத்தோன்னு உங்களுக்கு இமீடியட்டா ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ஃபெயிலியரே இல்லாம இந்த செட்டப் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி எந்த செட்டப்பும் கிடையாது. ஸோ இந்த செட்டப்லயும் ஃபெயிலியர் இருக்கும். பட் நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களோட எனர்ஜி இதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? ரொம்ப ரொம்ப குறைவு தானே. நீங்க எந்த டைம் ஃப்ரேம் போனாலும் எதையுமே பார்க்காம இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறதான் பார்க்க போறீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம லாங் ட்ரேட்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் அதான் பண்ணோம், வீக்லிலயும் அதான் பண்ணோம், 30 மினிட்ஸ்லயும் அதான் பண்ணோம், 1 மினிட்லயும் அதான் பண்ணோம். நம்ம எங்கேயாவது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்ளை எங்க, டிமாண்ட் எங்க பார்த்துட்டு இருந்தோம்.
அந்த மாதிரிலாம் இண்டிகேட்டர் போட்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமலே இந்த கான்செப்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிறைய வெரைட்டியில ட்ரேட் பண்ண முடியும். இல்லை இன்னுமே எனக்கு டைம் இருக்கு, இன்னும் நான் பொறுமையா உட்காந்து அனலைஸ் பண்ணி இருக்கிற எல்லா செட்டப்பும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்டிஎஸ் ஃபுல் இன்னும் ரொம்ப லாஜிக்கலா ட்ரெண்ட் என்ன, மொமெண்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ட்ரேட் செட்டப்ஸையும் ட்ரேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு அதுக்கு பிஓஎஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த ட்ரேட் செட்டப்லாம் எப்படி படிக்கிறது, ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணுங்க. ஆர் மேபி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இதை ட்ரை பண்ணுங்க. கரெக்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லை. நீங்க எந்த டைம் ஃப்ரேம் போனாலும் இதே லூப்பு தான். நம்ம கம்பெனியில லூப்னு வச்சிருந்தோம்ல, ஸோ அதுக்கு ஏதாவது கரெக்டா பேசணும். ஸோ அதனால இது லூப் தானே. 1 மந்த்ல பாத்தீங்கன்னாலும் அதுதான், 1 டேல பார்த்தாலும் அதுதான், 1 மினிட்ல பார்த்தாலும் அதுதான். ஸோ இந்த லூப் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அஸ் அ ட்ரேடரா ஆர் யூ கோயிங் டு see this, are you going to trade this, அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப நீட்டா பொறுமையா ஹாப்பியா போய் ட்ரேட் பண்ணுங்க, without blaming anyone, without blaming the market. I wish you all the best. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.